VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே, முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் அடங்கிய மூவர் அணி உறுதியாக உள்ளது. அதே நேரத்தில் லோக்சபா காங்கிரஸ் தலைவர் ராகுல், காங்கிரஸ் பொதுச் செயலர்கள் பிரியங்கா, வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய மூவர் அணி தாவேக கூட்டணியில் இடம்பெற விரும்புகிறது. ராகுலின் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களை ரகசியமாக சந்தித்து தாவேக கூட்டணியில் இடம்பெற ஆதரவு திரட்டி வருகிறார். எனவே பொங்கலுக்கு பின் மூவர் அணி தரப்புகள் எடுக்கும் முடிவால் பல அரசியல் அதிரடி மாற்றம் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே கட்சிக்குள் புகைச்சல் தொடங்கிவிட்டது. ஒரு சிலரின் சுயநலத்துக்காக தமிழக காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என கரூர் காங்கிரஸ் MP ஜோதிமணி ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினரும் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினருமான சூரிய பிரகாசம் கட்சியை விட்டு விலகப் போகிறேன் என அறிவித்துள்ளார். அவர் காங்கிரஸ் தலைவர் கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா, லோக்சபா காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். திமுகவின் அடிமைகள் கூடாரமாக தமிழக காங்கிரஸை மாற்ற மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தீவிர முயற்சி செய்கிறார். தமிழக அரசின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்பதை திமுக அரசே கடந்த ஆண்டின் பட்ஜெட் அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் உண்மைக்கு மாறாக திமுக அரசின் மீது பழி போடுவதாக காங்கிரஸ் தரவு மற்றும் பகுப்பாய்வு பிரிவு தலைவராக இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது வசைபாடி வருவது கண்டிக்கத்தக்கது. வரும் சட்டசபை தேர்தலில் வெகுஜன திமுக எதிர்ப்பால் திமுக கூட்டணி படுதோல்வி அடையும். இதில் காங்கிரசும் சேர்ந்து படுதோல்வி அடையக்கூடாது. அதனால் காங்கிரஸ் தாவேகாவோடு தேர்தலுக்காக கூட்டணி அமைக்க வேண்டும். அப்படி கூட்டணி அமைத்தால் காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும். ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரஸ் கட்சியின் நீண்ட கால கனவும் நிறைவேறும். ஆட்சியில் பங்கு கோஷத்தோடு போராடும் தமிழக காங்கிரஸ் தொண்டர்களை தற்குறிகள் என வெளிப்படையாக விமர்சித்து அவமானப்படுத்தி இருக்கிறார் செல்வ பெருந்தகை. அவரது தலைமையின் கீழ் தொடர்ந்து பணியாற்ற என் சுயமரியாதை இடம் கொடுக்கவில்லை. எனவே நான் வகித்து வரும் தமிழக காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் மற்றும் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுகிறேன் என சூரிய பிரகாசம் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக மூத்த நிர்வாகிகளே எதிர்ப்பு தெரிவித்து வருவது அக்கட்சி மேலிடத்துக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது.